ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் திருவாதிரை பண்டிகைக்கு ஸ்பெஷலான பலக்காய் குழம்பு. வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மொச்சக்கொட்டை, கடலக்காய் உரித்து வச்சுருக்கோம், பச்சை பயிறு, வெள்ளை சுண்டல், தட்டைப்பயிறு, பட்டாணி. இதெல்லாம் உங்கள் குழம்புக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சிகப்பு பீன்ஸு, பச்சை பட்டாணி, மூக்கு சுண்டல், அதாவது சிகப்பு சுண்டல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது தேவையான அளவு அது நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது எல்லாத்தையும் என்ன பண்ணணுன்னா, நான் இப்போ மதியம் போல் குழம்பு வச்சதுனால இது காலையிலேயே தண்ணியில் ஊற்றி ஊற வச்சாச்சு. தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு எடுத்து வச்ச எல்லாத்துலேயுமே தண்ணி ஊற்றி தனித்தனியாக ஒரு கப்பில் ஊற வச்சாச்சு. பருப்பு வகை முடிஞ்சிருச்சு. இப்போ காய்கறிகள், நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 35 காய்கறிகள் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஊற வச்ச எல்லாத்தையும் இப்போ தனித்தனியாக நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வானலில் எண்ணெயை ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம், புளிக்குழம்புங்கிறதுனால கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாத்தையும் வணக்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு காய்கறி ஆட் பண்ணலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டு தாளிச்சிட்டு பூண்டு ஃபஸ்ட்டு போடுறோம். பூண்டு கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள், சாம்பார் தூள், மல்லித்தூள் 3ஐயும் போட்டு நல்லா வணக்கணும். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்கறியும் அதில் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வேக வச்ச ஐட்டம்லாம் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம், இப்போ சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. சுண்டல் வகையெல்லாம் வேக வச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம அப்புறமேட்டு கடைசியாக சேர்த்திக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயம், சீரகம், சோம்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் நான் வணக்கி அரைச்சி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் கலந்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஆல்ரெடி சேர்த்திட்டேன், அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ குக்கருக்கு மாற்றியாச்சு. தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி. ஒரு தக்காளி, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடிடலாம். இப்போ மூடி ஒரு விசில் விட்டுறலாம். ஒரு விசில் வந்துருச்சு. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த அந்த சுண்டலெல்லாம் போட்டுட்டு கரைச்சி வச்சுருந்த புளியும் அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு குழம்பு நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமேட்டு கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.